வாழ்க வளமுடன். இயற்கையை நேதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி என்ன செயல் விளைவு தத்துவம் அதை பற்றி பார்க்கலாமா? முதல் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காருன்னு வச்சுங்க. பஸ்ஸுக்கோசம் நிற்கிறாரு. அப்போது என்ன அது ஒருத்தர் ஐயா எனக்கு பசிக்கிறது, 2 நாளாக சாப்பிடல, நீங்கள் முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படின்றாரு. இவர் பர்ஸை பார்க்குறாரு. பர்ஸை பார்த்தோன்னே சரி நமக்கு தேவைக்கு மேலே கொஞ்சம் இருக்குது, அது வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா கொடுக்குறாரு. கொடுத்துட்றாரு. அவர் வாங்கி போடுறாரு. ஆனால் இவருக்கு என்ன பின் விலை வருன்றது இவருக்கு தெரியாது. அதுதான் செயலுக்கேற்ற விளைவுன்றது. அப்புறம் அவர் கொடுத்துட்டு இவர் மட்டும் போயிடுறாரு, அவனும் போயிடுறான் வாங்கினவங்களும். அப்புறம் என்ன ஒரு நாள் இவர் பஸ்ஸில் போகிறாரு. அந்த கருமையை நினைக்குமா, இவர் 50 ரூபா கொடுத்தாரா, இவருக்கு எப்போ கொடுக்கணும், காலம் நேரம் தூரம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவருக்கு எப்போ கொடுக்கணுன்றது பிரபஞ்சம் நிர்ணயிச்சிருச்சு, உள்ளே அனுப்பிச்சிருச்சு. போயிட்டு அது பகிர்ந்து இவங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கலான்றது கருமையை டிசைட் பண்ணிடுச்சு. நீங்கள் எப்போ அந்த 50 ரூபா கொடுத்த அடுத்த செகண்ட் கருமையத்துக்கு போயிடுது. அந்த விளைவு என்னான்னு பாருங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகிறாங்க. போகும்போது பஸ்ஸில் போயின்றாங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இவர் பஸ்ஸில் போகும்போது என்ன ஆகுது, காசு பார்த்தா யாரோ அடிச்சுட்டுருக்குறாங்க. பர்ஸில் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ஐயோ காசு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் காசுக்கு நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு காசு போட்டு தரேன், நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கிங்கன்றாங்க. வாங்கின உடனே சரி. அப்போ கூட அவர் நினைக்கல, அன்றைக்கி நம்ம கொடுத்தோம் இன்றைக்கி வந்ததுன்றது அவர் நினைக்கல. அவர் கொடுத்ததோடு மறந்துட்டார். எதுக்கு சொன்னால், ஒரு பொருள் கொடுத்தா மறந்துடுங்க. அதை 10 வாட்டி எல்லாருக்கிட்டையும் நான் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் கொடுத்தேன் உனக்கு அதனோட பிரதிபலிப்பு வரவே வராது. எப்படின்னா நீங்கள் எதனால் யார் கேட்டாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. நீ தானே கொடுத்தேன்னு சொல்கிற, அதனால சொல்லாதீங்க. அது மாதிரி அவர் அது மாதிரி சொல்லலை. அது என்ன ஆச்சுன்னா, அந்த பஸ்ஸில் டிக்கெட்டுக்கு வாங்குறது இல்லை. அப்போ எல்லோரும் சேர்ந்து அவருக்கு காசு கொடுக்குறாங்க. இந்தாங்கய்யா, நீங்கள் எதுக்கு இறங்க போகிறீங்க, வேணாம் நாங்கள் காசு கொடுக்குறோன்ட்டு கொடுக்குது. அப்போ அங்கே என்ன பண்ணுறது, கருமையம் காலம் நேரம் பார்த்து கொடுக்குதா இல்லையா? இப்போ அவர் திருப்தியாக போயிட்டார். ஆனால் அவர் அதை பற்றி நினைக்கவும் இல்லை. இவங்களுக்கு கொடுத்ததால இது வந்ததுன்றது நினைக்கல. அவர் அதை நினைக்காதபடியாக தான் அந்த செயல் என்ன செஞ்சார், கொடுத்தது செயல் விளைவு என்னாச்சு, ஆபத்தில் இவங்க எல்லோரும் சேர்ந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது பஸ்ஸுன்னே பார்க்காதீங்க. சப்போஸ் அவங்ககிட்ட ஒரு சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை பணம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, 3 மடங்கு அதிகமாக வரும். அப்போ வீட்டு பிரச்சனை இல்லாத பணம் இல்லாத போது யாராவது நீங்கள் எப்படி கேட்டவுடனே கொடுத்தீங்களா, அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஒரு பிரபஞ்சம் வேறு ஒரு உருவத்தில் இருந்துச்சு, நீ இந்த காசு வச்சுப்பா, நீ கடன் அடைச்சிடு அப்படின்றது சொல்கிறதுக்கு ஒரு கருமை அமைச்சது வச்சு எப்படி இது போகும்னா, இப்போ நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ அந்த கருமையத்துக்கு தெரிஞ்சிடுது. கொடுத்தது யார், வாங்கணுங்க கருமையத்துக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கருமையத்துக்கு தெரிஞ்சது கொடுத்தது, வாங்கினது அந்த கருமையத்துக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த 3 இதுவாக பிரியும். 3வது எப்படி போகணும்னா, இது யாருக்கு கொடுக்கணுமோ அந்த கருமையத்தில் அன்றைக்கே பதிஞ்சிடும். இவங்களுக்கு இந்த நேரத்துக்கு நம்ம பண உதவி செய்யணுன்றது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இயற்கை சொல்லுமோ யார் மூலியமா போகுமோ தெரியல, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த ஆபத்துக்கு அந்த காசு சேரும். இது நடக்கிற உண்மை. அது புரியணும். அதுக்கு தான் சொன்னேன், செயல் விளைவித்ததுன்னா நீங்கள் ஒன்று செயல் செய்யும்போது நினைக்கணும், தீயது செய்யும்போது நெகட்டிவ் செய்யும்போது ஐயோ செய்யக்கூடாது, எதனோட விலை நம்ம டெவலப் வந்துச்சுன்னா அப்படின்ற அந்த பயம் இருக்கணும்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், விழிப்புணர்வோடு இருங்கன்றது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு போனால் ஒரு புடவை சேல் பண்ண போனான். எதுக்கு, அந்த ஜரிகை இது பண்ணோம். போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரத்துக்கு பாவம் அந்த ஆளுக்கு காசு வாடகை கட்டளை பண்ணுறது, சாப்பாட்டுக்கும் இல்லை இதுவும் பண்ணல. அது என்ன பண்ணார், சரி நம்மக்கிட்ட ஒரு 150 ரூபா அந்த பொண்ணுகிட்ட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டார். எடுத்துட்டு அவர் எதுக்கு எடுத்தார், அங்கே வாடகைக்கு காசு பத்தலை, அவங்கள போய் வேணும் சொல்ல முடியல, ஹவுஸ் ஓனரை
இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி அந்த பொண்ணுகிட்ட வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ரா 150 ரூபா போயிடுச்சு. அவள் வந்து என்கிட்ட சொன்னான், இது மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்கப்பா 150 ரூபா. ஒன்றும் பயப்படாத, நீங்கள் கொடுத்துட்டல அவனை பாரு, அங்கே வருதா இல்லையா பாருங்க. 150 ரூபா கொடுத்ததில் அவளுக்கு என்ன ஆச்சுன்னா வந்து தான தர்மம் பண்ணுறவான். ஒரு இது கடையில் போய்ட்டு ஒரு பொருள் வாங்க போனான். அவர் கடைக்காரர் என்ன சொன்னார், ஏம்மா நீ தானம் தானே பண்ண போகிற, இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்குமா. அப்போ எப்படி வச்சாங்க, 150 ரூபா வாங்குறது இங்கே அவங்க 300 ரூபா வந்துச்சு. அப்புறம் அவள் சொன்னால், கரெக்ட் தான் பூங்குடி நீ சொன்னது, எனக்கு இது மாதிரி தெரியாதுன்னா. எப்போவுமே ஒரு பொருள் கொடுக்கலன்னா சும்மா எடுக்காது, பிரபஞ்சம் உன்னை சோதிக்கிறதுக்கு தான் பாகுது. அப்போ நீ அதை எப்படி கடைப்பிடிக்கணும், கொடுத்தா திருப்தியாரு. என்கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்ட சொல்கிறாங்க, கொடுத்தே அபர்த்திடுவோம். அவங்க ஃபஸ்ட் நம்ம எதிரே காமிச்சதில்லை பிரபஞ்சம். அவங்க வாடகை கொடுக்காத, சாப்பாடு கூட இல்லாத இருக்கிறாங்கன்றது காட்டுச்சல. அப்போ கொடுக்குற எண்ணம் அவனுக்கு வந்து நீ கொடுக்க மாட்டேன்னு இயற்கை அவராக எடுத்துக்கிற மாதிரி வச்சுது. அப்போ அவர் கருமை ஏற்றுவோம், உன் கருமை சேர்த்து அந்த 3வது உனக்கு ஃப்ரீயாக வந்தது இல்லை. அதுதான் சொல்கிறேன், எந்த செயல் செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ண, விழிப்புணர்வோடு இருங்க. இது வந்து விளையாட்டு இல்லை, நடக்கிற உண்மை. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இதுன்றேன். ஏன்னா அதுவும் நடந்துக்குது, இப்போ இதுவும் நடக்குது. நான் நேரில் பார்த்து சொல்கிறேன்ல, அதனால சொல்கிறேன், தயவு செய்து எல்லாம் நல்லதே செய்யுங்க, நல்லா இருங்க, வாழ்க வளமுடன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க